அருமையான சகோதரன் ஷைலோ அவர்களை குறித்து சில வார்த்தைகளை சொல்லும்படியாக ஆண்டவரின் சந்தர்ப்பத்தை தந்தபடினால் நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். 2001ஆம் ஆண்டு வேலூர் சபையிலே ஊழியம் செய்யும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது ஷைலோ ஒரு வாலிபனாக அந்த சபையிலே இசைக்கருவிகளை ஆராதனையிலே வாசிக்கிறதை நான் முதலாவதாக பார்த்தேன். வாலிபர்கள் ஊழியத்தில் வருவதற்கு அவர்கள் சந்திக்கிற ஊழியம் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஷைலோ சொல்வார், மாஸ்டர், உங்களை எங்களுடைய ஊரில் நீங்கள் ஊழியம் செய்த நாட்களில் உங்களை கண்டபோது எங்களுக்கு கூட ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது. என்னுடைய ஆர்வத்தை வாஞ்சியை நீங்கள் தூண்டிவிட்டீர்கள். என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை இந்த தம்பி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே அது ஒரு கிறிஸ்தவ கல்லூரியாக இருந்தபடினா வெளியிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர்மார்கள் அங்கே வந்த மாணவர்களுக்கு ஊழியங்களை செய்வார்கள், பிரசங்கம் செய்வார்கள். அப்பொழுது ஒரு பாஸ்டர் பிரசங்கம் முடித்துவிட்டு ஷைலாவோட பேசிக் கொண்டிருந்த போது ஷைலா திடீரென்று கேட்டார், பாஸ்டர், பரலோகத்தில் உங்கள் அட்ரஸ் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அப்போ அந்த பாஸ்டருக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. பரலோகத்தில் நான் இருக்கேன், பரலோகத்தில் எனக்கு ஒரு மாளிகை இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு ஒரு வாசகம் இருக்கிறது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது இப்படி சொன்னேன். இல்லை மாஸ்டர், பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கிறது, சரியாக சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும், நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று அவரை கேட்டார். அந்த பாஸ்டருக்கு சொல்ல முடியவில்லை. அது இவர் சொன்னார், பரலோகத்தில் என்னைக்கு வாசஸ்தலங்கள் இருக்கிறது, புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், சியோன். எங்களுடைய பாசமார்கள் எல்லாரும் சியோனில் இருப்பார்கள், நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று கேட்டார். வாலிபனாக இந்த காலத்திலேயே நம்முடைய சபையின் உபதேசங்களை குறித்து ஒரு ஆழமான தெளிவான ஒரு அறிவை பெற்றிருந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருந்தது. அடையார் சென்டரிலே நான் மாற்றப்பட்டு வந்தபோது ஷைலமும் அடையாறில் தான் சென்டரில் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நல்ல இன்டர்பிரட்டராக, கன்வென்ஷனில் நல்ல ஒரு கீபோர்டு வாசிக்கிறவராக, போலீஸ் பர்மிஷன்கள் மற்றும் இப்படி டேக்ஸ் கட்டுவது, பில்டிங் பர்மிஷன் வாங்குவது, இப்படி பல காரியங்களை செய்வதில் பரிசுத்தவான்களை அனுப்பினதை நான் பார்த்திருக்கிறேன். உற்சாகமாக அதை இன்ன நபரிடத்திலே கொடுத்து இதை செய்ய முடியும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் ஷைலோ செய்ததை பார்க்க முடிந்தது. வடிப்பாக்கத்திலே, பெருங்குடியிலே, மணலியிலே, நெற்குன்றத்திலே, ஐனம்பாக்கத்திலே, எண்ணூரில், விளாங்காட்டுப்பாக்கம், இப்படி பல இடங்களிலே இவர் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த இடங்களெல்லாம் நான் கூட்டங்களை எடுக்கும்படியாக போயிருக்கிறேன். அப்பொழுது சொல்வார்கள், ஷைலோ பிரதர் தான் இந்த வேலை செய்தார் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மைக்கோவையும் நிறைய வேலைகளை செய்ததை நான் கவனித்திருக்கிறேன். அந்த வேலைகள் தரமானதாக இருக்கும், மிக நேர்த்தியாக இருக்கும், மிக நல்ல முறையிலே செய்யக்கூடிய கிருபையை இந்த சகோதரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்ததை நான் பார்க்க முடிந்தது. இதில் நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால், இந்த சகோதரர் ஒரு சோம்பேறி அல்ல, கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற இடத்திலெல்லாம் பல வேலைகளை செய்து பாடுபடக்கூடிய ஒரு பாடுபடுகிற சிந்தை உள்ளவராக அந்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்ததை நான் காண முடிந்தது. மலேசியாவிலிருந்து அவர் திரும்பி இந்தியாவிற்கு வந்தபொழுது அடையாறிலே குவாரண்டைனுக்காக சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்பொழுது
ஒரு ஒரு கவர் கொஞ்சம் காசு வச்சு அவர் கேக் போட்டு அவர் கையில் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால், அவசியங்கள் இருந்தால், நீங்கள் இந்தியன் படி உங்கள் கையில் இருக்கிறதோ தெரியாது, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீர்கள், அதனால் இந்த காசை நீங்கள் வைத்து உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுங்க. அந்த கவரை வாங்கி கொண்டார். சில நாட்கள் கழித்து அவர் இருமுடியருக்கு வர வேண்டியிருந்தது. புறப்பட்டு போகும்போது நான் அவரை சந்திக்க போயிருந்தேன். அந்த கவரை மறுபடியும் எனக்கு கொடுத்தார். அவர் ஒரு மலேசியன் கவர் எனக்கு கொடுத்தார், காணிக்கையாக மலேசியா காசை எனக்கு கொடுத்தார். அதுவும் இல்லாமல் நான் கொடுத்த கவர் அது பிரிக்கப்பட்டிருந்தது. பிரிக்கப்பட்ட நிலையிலே அந்த கவரை என் கையில் மறுபடியும் கொடுத்தேன். ஏன்னா யூஸ் பண்ணலையான்னு கேட்டு நான் இந்த ரூமுக்கு வந்து அதை பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். அதில் ஒரு தாள் கூட அவர் எடுக்கவே இல்லை, அப்படியே இருந்தது. ஒரு பண ஆசை இல்லாத ஒரு தேவ மனிதன், பணத்தை வீணாக செலவு செய்யவில்லை. அவர் விரும்பினார், ஏதோ ஒரு பொருளை அங்கே வாங்கியிருக்கலாம், உபயோகித்திருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம், குடித்திருக்கலாம். அந்த கவர் பிரிக்கப்பட்ட நிலையிலே ஒரு தாள் கூட யூஸ் பண்ணாமல் அவர் திரும்ப அதை எனக்கு தந்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய கர்த்தர் கொடுக்கிற பணத்தை எந்த அளவு ஞானமாக அவர் உண்மையாக இருந்திருக்கிறார் என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகட்டும். இன்னொரு விஷயத்தை கூட சொல்லி என் வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். அடையார் சென்டரில் ஊழியம் செய்த நாட்களிலே பரிசுத்த ஜீவியத்திற்கு சம்பந்தமான பல சோதனைகளை அவர் சந்தித்திருக்கிறார். இதை பல சூழ்நிலைகளே அறிவுக்கு வந்ததுண்டு. ஆனாலும் தன்னை காத்துக்கொள்வதிலே மிகவும் கவனமாக இருந்தார். அப்படிப்பட்ட இடங்களை, அப்படிப்பட்ட நபர்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வைராக்கியத்தோடு தவிர்த்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். சீயோனின் ஒரு கல்லாக, பணி தீர்க்கப்பட்ட கல்லாக இன்றைக்கு அவர் போய் சேர்ந்திருக்கிறார். அருமையான சகோதரத்திலே அநேக நல்ல மாதிரியான சுபாவங்களை நான் காண முடிந்தது. இருமுடியவர்களே, நான் இங்கே ஜபத்திற்கு வரும்போதெல்லாம் உட்கார்ந்திருப்பார். ஒரு ஜபத்திற்கும் அவர் தவறுனதில்லை. ஒரு ஜப ஆவி அவருக்குள்ள இருந்தது. ஒரு ஜப வீரனாக இருந்தார். சகோதரனுடைய நல்ல வாசனையான வாழ்க்கைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். என்னையும் கூட தேவனுடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.